செங்கல்பட்டு, தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு காரணங்களுக்காக மூடப்பட்ட மதுக்கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்துள்ளனர். பொதுமக்களின் வேதனை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு பற்றி கடந்த 50 ஆண்டுகால அரசியலில் எல்லா தலைவர்களும் அண்ணாவுக்கு பிறகு முதல்வர்களாக இருந்த கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா உட்பட பேசியிருக்கிறார்கள். சின்ன சின்ன நடவடிக்கைகளை தவிர வேறு எதுவும் நடைபெறவில்லை. 2014, 2015 ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மதுவுக்கு எதிராக மக்கள் எழுச்சி பெற்றனர். போராட்டங்கள் நடைபெற்றன. இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலினே அப்போது மதுவிலக்கை வலியுறுத்திய போராட்டத்தில் நின்றார். தோற்று போன 2016 சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்று வாக்குறுதியளித்த திமுக, பின்னர் வெற்றி பெற்ற 2021 பேரவை தேர்தல் அறிக்கையில் அதை குறிப்பிடவில்லை என்பது வாக்களித்த அனைவருக்கும் ஏமாற்றமே. 2023-24 நிதியாண்டில் தமிழ்நாடு அரசுக்கு மதுவால் கிடைத்த வருவாய் மட்டும் ரூபாய் 45,855.67 கோடி. இது அரசின் மொத்த வருவாயில் இது 27.4%. முந்தைய ஆண்டை விடவும் ரூபாய் 1,734.54 கோடி அதிகம். மார்ச் 24 மாத நிலவரப்படி மாநிலத்தின் 38 மாவட்டங்களில் 4,829 டாஸ்மாக் மதுக்கடைகள் திறந்திருக்கின்றன. இவற்றில் 2,919 கடைகளில் மதுக்கூடங்களும் இணைய பெற்றிருக்கின்றன. இவை தகவல்கள் அனைத்தும் சட்டப்பேரவையில் அரசு சொன்னவை. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு நடைமுறைக்கு கொண்டுவர வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறது. மறுபுறம் தமிழ்நாடு அரசும் மதுவிலக்குத்தான் எங்களுடைய கொள்கை எனவும் தெரிவித்து வருகிறது. ஆனால் அரசின் நடவடிக்கை அப்படி இல்லை. தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் கீழே சானிட்டோரியம் பேருந்து நிறுத்தம் அருகில், செம்பாக்கம் கேம்ப் ரோடு பேருந்து நிறுத்தம் அருகில், பெருங்களத்தூர் ஆகிய பகுதிகளில் ஏற்கனவே பல்வேறு காரணங்களுக்காக மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு உள்ளது. அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அரசின் நிர்வாகத்தின் மீதான அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதில் பெருங்களத்தூர் பகுதியில் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடை மட்டும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மூடப்பட்டு உள்ளது. 500 மதுபான கடைகள் மூடுவதற்கு முன்பு பல்வேறு காரணங்களுக்காக மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு இருப்பது பொதுமக்களிடையே மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட போது தாம்பரத்திலும் ஒரு சில கடைகள் மூடப்பட்டது. இது பொதுமக்களுக்கு பெரும் ஆறுதலை அப்போது கொடுத்திருந்தது. ஆனால் அதற்கு பதில் மூடப்பட்ட மற்றும் வேறு கடைகள் திறக்கப்பட்டிருப்பது முறையில்லை என்றும், டாஸ்மாக் கடையால் பொதுமக்கள் மற்றும் அன்றாடம் வேலைக்கு சென்று வரும் பெண்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருவதாக வேதனையோடு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மதுக்கடைகள் எல்லாம் அதிகமாகிட்டே வருது. ஆட்சிக்கு வந்தவுடனே மதுக்கடைகள்லாம் மூடுவேன்னு சொன்னாங்க. சும்மா ஒரு பேருக்கு வந்தவுடனே ஒரு 500 கடையை மூடினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தவறான முறையில் மீண்டும் மறைமுகமாக நிறைய கடைகள் எல்லாம் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தாம்பரம் மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கடைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு முறைகேடாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதனால இன்னைக்கு போதைப்பொருள் ஒரு மாநிலமா இன்னைக்கு இந்த தமிழ்நாடு போய்கிட்டே இருக்கு. இதை குறித்து இந்த அரசு எந்த விதமான கவலையும் எடுத்துக்கல. தாம்பரம் மாநகராட்சியில 5 கடை திறந்துக்கிறாரு. ஒன்று சாண்டோரத்தில், ஒன்று ரயில் நிலையத்தில், ஒன்று செம்பாக்கத்தில். அந்த பல இடத்துல ஒரு மக்கள் கூடுற இடத்துல இப்படி திறந்தா அப்புறம் எப்படிங்க பொதுமக்கள் நடந்து போகிறது, எப்படி பெண்கள் காலேஜுக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போகிறது, வயசான கேள்வி கூட போகிறதுக்கு பயமாக்குதுங்க. மகளிர் நீ மாநாடுன்னு போடுறாரு. அவரே கூட்டம் நின்று எடுத்து கேட்கலாமே. ஒரு தாம்பரம் மாநகராட்சியில் 5 கடை திறக்கிறாரு பக்கத்தில். இது என்ன நான் நல்ல வருமானம் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. அதனால் மது விலக்குனால தான் சம்பாதிக்கணுன்றத பெண்களை ரொம்ப பாடுபடுத்தாதீங்க. அது மாதிரி வேண்டாம். இந்த பொது இடத்துல அந்த சாராய கடை 5 கடை திறக்கிறீங்க, அது வேண்டாம். இது குறித்து அப்பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் ராமகிருஷ்ணன் கூறுகையில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகளை குறைப்போம் என கூறினார்கள். அதற்கு பதிலாக தற்போது எண்ணிக்கையை உயர்த்தி உள்ளார்கள் என வருத்தம் தெரிவித்த அவர் தொடர்ந்து கூறுகையில், தாம்பரம் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் போன மாதம் 5 கடைகள் திறக்கப்பட்டது. அதில் கண் துடைப்புக்கு ஒரே ஒரு கடை, பெருங்கலத்தூர் ஒரு கடை மட்டும் மூடப்பட்டது.
அதே போன்று இந்த பகுதியில், இந்த பம்மல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடைகள் அதிகமானபடி தான் இருக்கிறது. ஆனாலும் 2 கடைகள் மீண்டும் திறக்கணும், கடையை அதிகப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சு ஆலோசனை செய்துக்கிட்டு இருக்காங்க போல தெரியுது. படிப்படியாக இருக்கிறத குறைக்கிறது நல்லது, நேரத்தை கடைபிடிப்பது நல்லது, மீண்டும் கடைகள் அதிகமாகாமல் இருக்கிறது இன்னும் நல்லது. இதை தமிழக அரசுக்கு நான் கோரிக்கையாவே சொல்றேன். எனவே இந்த மதுவால் கடந்த 53 ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுவதும் குடித்தும் குடிப்பழக்கத்தால் நோய்பட்டும் உயிரிழந்தவர்கள் எத்தனை பேர்? குடிப்பழக்கத்தால் தந்தையை, சகோதரனை, கணவனை, மகனை, பேரனை இழந்தது, ஆதரவற்று போன பெண்கள் நிலை, எல்லாவற்றிற்கும் மேலாக சம்பாதித்த பணத்தை வீடுகளில் கொடுக்காமல் குடித்து அழிக்கும் ஆண்களால் சீரழிந்து போன குடும்பங்களின் நிலை என இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு பாதிப்பு என்பதை ஒரே ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் அரசு ஒருவேளை டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு கொள்கைகளை வகுக்க வழிவகையாக இருக்கும். அரசுக்கு இதில் பொறுப்பில்லை என்று கூறி கடந்து செல்ல முடியாது. முழு பொறுப்பும் அரசுக்குத்தான் உள்ளது. தனது மக்களின் உழைப்பில் உடல் நலனின் அக்கறை கொண்ட அரசாக தற்போதுள்ள அரசு இருக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் உள்ளது. சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் மனோகரனுடன் சத்தியம் தொலைக்காட்சி செய்திக்குழு.